பெண்களும் பொருளாதாரமும். பெண்கள் கையில பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரமே பார்த்தீங்க அப்படின்னா உயரும். ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் கண்டிப்பா உயரும் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பெண்களுக்காண்டி முக்கியமா இந்த வீடியோ நான் சொல்றேன். பெண்கள் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எனக்கு தெரிஞ்ச சில வாய்ப்புகளை நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகலாம். இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகலாம், லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்து கொடுக்கலாம். அது ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஒரு 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர்ஸ்க்குலாம் வந்து ஈவன் லாரிக்கு கூட நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நீங்கள் ஆகலாம். இந்த துறையில் மாதம் பெண்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் உயரணுமா, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக ஆகணுமா? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஃப்ரீடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை கைட் பண்ணுவாங்க. பெண்கள் ஆகிய நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.